கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ரெண்டு நாளாகமும் 12வது அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல என்ன அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் ராஜாவா இருந்தாரு. ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் நாளுக்கு நாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. காரணம், யெரொபெயாம் சாலமோன் ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரனை தான் ஊழியக்காரன்னு சொல்றோம். ஆனா அவனுக்கு என்னச்சது, கர்த்தர் சொன்னபடி 10 கோத்திரம் கிடைச்சதுனால யெரொபெயாமுக்கும் ரெகோபெயாமுக்கும் என்னச்சது, 10 கோத்திரம் இஸ்ரவேல்ல அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறார் யெரொபெயாம். ரெகோபெயாமுக்கு கர்த்தர் சொன்னபடி 2 கோத்திரம் தான், யூதா பென்யமீன் 2 கோத்திரம் தான். அதனால உங்களுக்குள்ள என்னச்சது, நாளுக்கு நாள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த ரெகோபெயாம் என்ன செஞ்சுட்டாரு, மரித்து போயிட்டாரு. அவர் மரித்து போன பிறகு அவருடைய குமாரனாகிய அபியா என்ன செய்றான், சாணத்துல ராஜாவா வாரான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அபியா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப 13வது அதிகாரம், 13வது அதிகாரம், ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்துல, யெரொபெயாம் 18 வருஷம்ல, யெரொபெயாம் அரசாட்சிக்கு 18 வருஷம் ஆச்சு. அந்த அரசாட்சி 18வது வருஷ அரசாட்சி காலத்துல அபியா யூதாவின் மேல என்ன செய்யறான், ராஜாவா வாரான். ராஜாவாகி 3 வருஷம் என்ன செய்யறான், எருசலேமில் ராஜபாரம் பண்றான். கிபியா ஊரானாகிய ஊரின் குமாரத்தியாகி அவருடைய தாயின் பேர் மிகாயால். அவருடைய தாயின் பேரு. அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இப்ப என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. எப்படி ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் நாளுக்கு நாள் யுத்தம் நடந்துச்சோ, அதே போல இப்ப அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் என்ன செய்யுது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அபியா என்ன செய்யறா, அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பராக்கிரமசாலிகளாகிய சேவகர்கள், இராணுவ தடையெல்லாம் என்ன செய்யறான், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றான். ஆனா யெரொபெயாம் என்ன செய்யறான், தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை என்ன செய்யறான், அபியாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு என்ன செய்தான், நிறுத்துறான். இப்ப யூதால 4 லட்சம், இஸ்ரவேல்ல 8 லட்சம் பேரு யுத்தத்துக்கு என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. அபியா என்ன செய்யறான், எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள சவாயிம் என்னும் மலையின் மேல் என்ன செய்யறான், ஏறி நிற்கிறான். ஏறி நின்று, யெரொபெயாமே எல்லா இஸ்ரவேலரை கேளுங்க அப்படிங்கிறான். ஏன்னா ஊர்கள்னு சொன்னா கேட்டா கேட்காது. அதனால மலை மேல நின்று சத்தம் போட்டு கேட்டா என்ன செய்யும், கேட்குங்கிறனால அபியா என்ன செய்யறான், எப்ராஹிம் மலை தேசத்துல சவாய் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே எல்லா இஸ்ரவேலரை கேளுங்க அப்படிங்கிறான். ஏன்னா வெந்தான இஸ்ரவேலை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால யெரொபெயாமே எல்லா இஸ்ரவேலரை கேளுங்கன்னு சொல்றான். இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜபாரத்தை இஸ்ரேல் தேவனாய் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு, தாவீதுக்கு கொடுத்தாரு. தாவீதுக்கு அப்புறம் யாருக்கு, தாவீதோட குமாரனுக்கு மாறாத உடன்படிக்கையாக என்ன செஞ்சாரு, கட்டளை இட்டதை நீங்களாம் என்ன செய்வீங்க, அறிவீங்க. ஆனாலும் இங்க என்ன செய்யுங்க, தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனாகிய யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரனுக்கு என்ன செய்றேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, அவனோடு சேர்ந்து இருக்கிறீங்க. அவன் என்ன செய்றான், தன் எஜமானுக்கு என்ன செய்தான், விரோதமாக களம் பண்ணினான். யாரு, தன் எஜமான் யாரு, சாலமோன். அதான் சொல்றான், சாலமோனுக்கு விரோதமாக என்ன செய்யறான், எஜமானுக்கு விரோதமாக யெரொபெயாம் என்ன செய்றான், கலகம் பண்றான். பேலியலின் மக்களாகிய வீணர் அவனோட கூட என்ன செய்றாங்க, கூடிக்கொண்டாங்க. சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் என்ன செய்றான், அவர்களை எதிர்க்க கூடாதபடிக்கு வாழ வைதும் திடனற்று மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்றான், தங்களை பலப்படுத்தி கொண்டான் ரெகோபெயாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க ஊழியக்காரன், இவன் என்ன செய்யறான், இஸ்ரேல் ஜனத்தை அரசாட்சி செய்யறான். சாலமோனுக்கு ராஜாவுக்கு விரோதமா என்ன செய்யறான், துரோகம் பண்றான்னு சொல்றான். அதனால இப்பொழுதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். கர்த்தருடைய ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பலன் கொள்ளலாம் நினைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, ஏராளமா கூட்டமா இருக்கிறீங்க. 10 கோத்திரம்ல அப்ப ஏராளம் தானே, நீங்க ஏராளமா கூட்டமா இருக்கிறான். அதனாலதான் இவங்க 10 கோத்திரங்கிறனால 8 லட்சம் பேர் திரட்டி இருக்காங்க. அவங்க 2 கோத்திரனால 4 லட்சம் பேர் திரட்டி இருக்காங்க. நீங்கள் ஏராளமா கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஏன்னா யெரொபெயாம் என்ன செஞ்சுட்டான், கர்த்தரை தள்ளிட்டு இப்ப என்ன செய்யறான், பொன் கன்றுக்குட்டிகள் எப்படி ஆரோன் இருக்கிற பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்குனாரோ அதே போல யெரொபெயாம் என்ன செய்யறான், பொன் கன்றுக்குட்டிகளை இப்போ உருவாக்கி உங்களிடத்துல தந்திருக்கிறான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கிட்டு ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க தள்ளி விட்டுட்டீங்க. ஆரோன் குமாரனாகிய கர்த்தர் தாசனாகிய லேவியர் ஆதாரத்தை தள்ளி விட்டுட்டு தேசங்களின் ஜனங்களை போல உங்களுக்கு என்ன செய்றீங்க, ஆசாரியர்களை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உண்டு பண்ணலையா. இளங்காலைனாலும் 7 கடாக்களினாலும்
தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியராய் இருக்கிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். நீங்க என்ன செய்றீங்க? 7 கடாக்களையும் ஆட்டுக்கடாக்களையும் என்ன செய்றீங்க? பலியாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு என்ன செய்றான்? அவன் ஆசாரியனா இருக்கிறான். ஆனா எங்களுக்கோ கர்த்தர் தான் தேவன். நாங்கள் அவரை விட்டு என்ன செய்யல, நாங்கள் விலகவில்லை. கர்த்தருக்கு நாங்க என்ன செய்தோம்? ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாகி ஆரோனும் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியரும் தான் எங்களுக்கு என்ன செய்றாங்க? கர்த்தருக்கு ஆசாரியர்கள் லேவியருமா இருக்கிறாங்க. நாங்க கர்த்தரை விட்டு என்ன செய்யல, நீங்க விலகல. நாங்க தினந்தோறும் கர்த்தருக்கு என்ன செய்றோம்? சர்வாங்க தான பலியும் சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தை நாங்க என்ன செய்றோம்? செலுத்துறோம். காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேசையின் மேல் நாங்க என்ன செய்றோம்? சமூக அப்பங்களை என்ன செய்றோம்? அடுக்கி வைக்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொன்னார், ஆசாப்பு கூடாரத்துல உருவாக்கும் போது அந்த சொன்னார் மேசையில சமூக தப்பங்களை 2 அடுக்காக 6 அடுக்கி வைக்கணும்னு சொல்லி நம்ம யாத்திராமலே படிச்சுட்டு வந்துட்டோம். அதனால என்ன செய்யறோம்? சமூக தப்பங்களை மேசையின் மேல் என்ன செய்யணும்? 2 அடுக்காக 6 என்ன செய்யணும்? அடுக்கி வைக்கணும். அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். காலையிலும் மேலையிலும் பரிசுத்தமான மேஜையில் சமூக தப்பங்களை நாங்க அடுக்கி வைக்கிறதையும், பொன் குத்து விளக்கு அந்த விளக்கு இல்ல சாயங்காலத்தோட நாங்க என்ன செய்யறோம்? ஏற்றோம். இதெல்லாம் என்ன செய்றாங்க? ஆசாரியர்கள் லேவியர்கள் இதெல்லாம் என்ன செய்றாங்க? விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருடைய காவலை நாங்க என்ன செய்றோம்? காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா, கர்த்தரை விட்டு விலகி போயிட்டு அந்நிய நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோட கூட என்ன செய்றாரு? இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு விரோதமா என்ன செய்யற பூரிகளை பெருந்துணியாய் முழக்கிற ஆசாரியர்கள் எங்களுக்கு செய்றாங்க? இருக்கிறாங்க. நான் இஸ்ரவேல் புத்திரனே, உங்கள் பிதாக்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமா நீங்க யுத்தம் செய்யாதீங்க. பிதாக்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் செய்யாதுங்க. செய்தால் உங்களுக்கு என்ன செய்யறது? சித்தி பெறாது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் மலதேசத்துல செமாயும் என்ற மலதையில ஏறி நின்று அபியா என்ன செய்றான்? சொல்றான். அப்படியா அதை சொல்றான். அதற்கு இப்ப எரபியாம் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப எரபியாம் என்ன செய்றா? அவர்களுக்கு பின் வரதுக்கு பதிவிட என்ன செஞ்சுட்டான்? வச்சுட்டான். பதிவிட வர வச்சு சுற்றி பாருன்னா 8 லட்சம் பேர் திரட்டி வச்சிருக்காங்க யுத்தத்துக்கு. அதனால பதிவிட வச்சுட்டான். பதிவிட வச்சு அப்படியே என்ன செய்றான்? யூதாவுக்கு முன்னாக என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அந்த பதிவிட அவர்களுக்கு யூதாவுக்கு பின்னால யூதாவுக்கு முன்னால இஸ்ரவேலருக்கு பின்னால இந்த பதிவிட இருக்குது. யூதா ஜனங்கள் என்ன செய்றாங்க? திடீர்னு திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்ன என்ன செய்யுது? யுத்தம் நடக்கிறதே கண்டு கர்த்தரை நோக்கி என்ன செய்றாங்க? கூப்பிட்டாங்க. ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க? பூரிகைகள் என்ன செய்றாங்க? முழங்குறாங்க. யூதா மனுஷர்கள் என்ன செய்றாங்க? இப்ப ஆர்ப்பரித்து பூரிகளை முழங்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன செய்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக என்ன செஞ்சுட்டாரு? முறியடிக்க ஆரம்பிச்சிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ராஜாக்களுக்கு முன்பாக அபியாவுக்கு முன்பாக முறியடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார், கர்த்தரை தேடினதுனால. இப்போ இஸ்ரேல் புத்திரர் நினைச்சாங்க யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடப்பட்டுட்டாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? யூதா ஜனங்களோடு இருக்கிறார். யூதா ஜனங்கள் இருந்தனால இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் கையில என்ன செஞ்சுட்டாங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டாங்க. இப்ப அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் மகா சங்காரம் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் நினைச்சாங்க இப்ப இஸ்ரவேலில வெட்டுண்டு விழுந்துட்டாங்க. யூதா ஜனங்கள் மூலமாக அபியா ராஜா மூலமாக அவங்க கர்த்தரை தேடினது மித்தமாக இப்ப இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரமா இருந்தாலும் இவங்க 2 கோத்திரமா இருந்தாலும் இவங்க கர்த்தரை தேடினதுனால இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா 5 லட்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்ரவேல்ல வெட்டு உண்டப்பட்டாங்க. அந்த இப்ப அடுத்தபடியாக இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்றாங்க? இப்போ யூதா ராஜாக்களுக்கு முன்பாக யூதா ராஜாவாகிய அபியாவுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? இஸ்ரேல் புத்திரர்கள் தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. யூதா புத்திரர்கள் தங்கள் பிதாக்களாயின் தேவனாகிய கர்த்தரை என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க சார்ந்து கொண்டதுனால அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மேற்கொண்டாங்க. ஆனா அபியாம் யெரொபெயாம் என்ன செய்து? பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேல், அதன் கிராமங்கள், எஷானா அதன் கிராமங்கள், எப்பேரோன் அது கிராமங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டா? அபியா இப்ப என்ன செய்யறான்? எதையுமே மேற்கொண்டு அந்த அவங்க கிட்ட கிராமங்களில் பட்டணங்களை நினைச்சுதான் பிடித்து கொண்டான். அப்புறம் அபியாவின் நாட்களில யெரொபெயாம் என்ன செஞ்சுட்டா? பழங்கொள்ள முடியல. பழங்கொள்ளாத முடிவுக்கு கர்த்தரோட என்ன செஞ்சுட்டாரு? அடிச்சுட்டாரு. அதனால இப்ப யெரொபெயாம் என்ன செஞ்சுட்டான்? மரித்து போயிட்டான். யெரொபெயாம் மரிச்சு போயிட்டான். அபியா என்ன செய்றான்? இப்ப பழத்து போயிட்டான். அபியா 14 ஸ்திரீகளை என்ன செய்றான்? விவாகம் பண்ணியிருக்கிறான். 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமாரத்திகளை என்ன செய்றான்? பெற்றிருக்கிறான். அபியான் மற்ற வர்த்தமானி எல்லாம் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறதாம்.
தாவீதுக்கு அப்புறம் தாவீதும் நிறைய மனைவி செஞ்சுட்டான், திருமணம் முடிச்சான். எப்ரோன்ல 7, இஸ்ரவேல்ல நிறைய மனைவிகளை கட்டி இருந்துச்சுதான், நிறைய பிள்ளைகளை பெற்றான்னு சொல்லி பார்த்தோம். தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமோன் 1000 மனைவிகளை கட்டினான்னு சொல்லி பார்த்தோம். 300 மனைவியும் 700 மறுமனை ஆட்டிகளையும் பெற்று கட்டி நிறைய குமார்த்திகளை பெற்றான்னு சொல்லி பார்த்தோம். அந்த சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் என்ன செஞ்சிருக்கான்னா, ரெகோபயாம் அவனும் என்ன செஞ்சிருக்கிறான், 18 மனைவிகளை கட்டியிருக்கிறான், 60 மறுமனை ஆட்டிகளை கட்டியிருக்கிறான். இப்ப யாரு? சாலமோனுடைய குமாரன் குறைச்சிட்டான். சாலமோனுடைய குறைய 18 மனைவி 60 மறுமனை ஆட்டிகளை வாங்கம் பண்ணி 28 குமாரர்கள் 60 குமாரத்திகளை பெற்று மொத்த 28 பிள்ளைகள் நினைச்சார். 88 பிள்ளைகள், 78 மனைவி 80 78 18 மனைவி 60 மறுமனை ஆட்டி மொத்தம் 78 பிள்ளைகள் மனைவி மூலமா 88 பிள்ளைகள் நினைச்சுதான் பெற்று எடுத்திருக்கிறான். இப்ப அடுத்தபடியாக அந்த ரெகோபயாமுடைய மகன் தான் யாரு? அபியா என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, 14 மனைவியை கட்டிருக்கிறான், 22 குமாரரையும் 16 குமாரத்தையும் பெற்று மொத்தம் 38 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. சந்தில இருந்து அப்படி என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருச்சு. இப்போ அபியாவுக்கு பிறகு இருந்துச்சுன்னா, அபியா நினைச்சான் இப்ப மறிச்சு போயிட்டான். இது 14வது அதிகாரம். அபியா மறித்து போன பிறகு அவனுடைய ஸ்நானத்துல அவன் நினைச்சாங்க, தாவீது நகரத்துல நினைச்சாங்க, அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்நானத்துல அவனுடைய குமாரனாகிய ஆசா என்ன செய்றான், அரசாட்சிக்கு வரான். தாவீது, சாலமோன், ரெகோபெயா, அபியா, இப்போ ஆசா. தலைமுறையாக கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் தாவீது சந்தையில ஒரு விளக்கு அணையாதிருக்க பண்ணுவேன்னு சொன்னபடி அவனுடைய சந்ததியில கர்த்தர் என்ன செய்றாரு, எழுப்பி கொண்டு வருகிறாரு. ஆசா என்ன செய்றான், இப்ப கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நன்மையும் செம்மையானதை செய்றான். இதே ரெகோபெயா மட்டும் கர்த்தருடைய பார்வைக்கு செஞ்சான், கொஞ்சம் பொல்லாப்பானதை செஞ்சான். கர்த்தர் தேடுறவர்களுக்கு தன் இதயத்தை நேராக்கபடி பொல்லாப்பானதை கூட செஞ்சான்னு பார்த்தோம். ஆனா ஆசை அப்படி இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யறான். அரசாட்சிக்கு வந்த பிறகு அந்நிய தேவர்களின் பள்ளிப்படங்கள் மேடைகள் எல்லாத்தையும் என்ன செய்றான், அகற்றி சிலைகளையும் என்ன செய்யறான், உடைச்சு விக்கிரக தோப்புகளையும் என்ன செய்யறான், வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பிலின்படியும் செய்யவும் யூதாவுக்கு என்ன செய்றான், கற்பித்தான். யூதா ஜனங்கள் யாரும் கர்த்தரை விளக்கக்கூடாது, அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்நிய தேவர்கள் பள்ளிப்படங்கள் மேடைகள் எல்லா சிலைகள் விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் வெட்டி அகற்றி போட்டுட்டு கர்த்தரோட நியாயப்பிரமாணத்தின்படி கற்பிலின்படியும் நடக்கும்படியே யூதாவுக்கு கற்பித்து அதன்படி என்ன செய்றான், ஜனங்கள் நடத்தி கொண்டு வரான். இப்போ யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் மேடைகள் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், அகற்றிட்டான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் என்ன செய்து, அமெரிக்கா இருந்துச்சு. கர்த்தரை தேடி எல்லாவற்றையும் விட்டு விலகினதுனால அவனுடைய ராஜ்யம் அமெரிக்கா இருக்குது. அடுத்தபடியாக கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு, இலைப்பாறுதலே கட்டளையிட்டார். அபியாவுக்கு யுத்தங்கள் இவனுடைய காலத்துல ரொம்ப அதிகமா இல்லை, அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு இலைப்பாறுதலை என்ன செஞ்சாரு, கட்டளையிட்டாரு. இலைப்பாறுதலை கட்டளையிட்டவர் வருஷந்தோறும் என்ன கட்டளையிட்டாரு. அந்த வருஷங்கள்ல அவனுக்கு விரோதமா நினைச்சது யுத்தம் நினைச்சது இல்லாமல் இருந்துச்சு. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால யூதாவில் அரணான பட்டணங்களை என்ன செஞ்சான், கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்குன்னு சொல்லி நாம் இந்த பட்டணங்கள்லாம் கட்டுவோன்னு சொல்லி அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் இதெல்லாம் உண்டு பண்ணி தாழ்பால்லாம் போட்டு பலப்படுத்தி இருக்கோம். நம்மளோட தேவனை கர்த்தர் நம்ம நினைச்சிடறோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தர் இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றான். அப்படியே என்ன செய்றாங்க, பட்டணங்கள், அலங்கங்கள், கோபுரங்கள் எல்லாம் என்ன செய்றான், ஆசா கட்டுறான். அவருடைய காரியம் வாய்த்துச்சு. காரணம் கர்த்தர் என்ன செய்றான், உத்தமா பின்பற்றிட்டு வரான். கர்த்தருக்கு பயந்து விக்கிரகங்களெல்லாம் நொறுக்கி எடுத்து போட்டதுனால கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அவருடைய காலத்துல யுத்தம் இல்லை. ரெண்டாவது என்ன செய்றான், நிறைய கோபுரங்கள், கட்டணங்கள் இதெல்லாம் என்ன செய்றான், கட்ட ஆரம்பித்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப யூதாவில பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறதுக்கு 3 லட்சம் பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்களாம். பென்யமீன்ல கேடகம் பிடித்து வில்லை நாணேற்ற 2,80,000 பேரு மனசேனை ஆசாவுக்கு என்ன செய்ய இருந்துச்சான். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள், யுத்த புருஷர்கள். 3 பென்யமீன்ல, யூதாவில 3 லட்சம், பென்யமீன்ல 2,80,000 பேர் என்ன செய்றாங்க, யுத்த புருஷர்கள், அதை வில்ல பிடிக்கிறவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா
இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் பார்க்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியராகிய சேரா என்ன செய்றான்னா 10,00,000 பேரை சேர்த்து என்ன செய்றான், 10,00,000 பேர் 300 ரதங்களோட புறப்பட்டு என்ன செய்றான், மலாய்சா மட்டும் என்ன செய்றான் வாரான். எதுக்கு? ஆசாவோட யுத்தம் பண்றதுக்கு வாரான். 10,00,000 பேரை கூட்டிட்டு வரான். அவங்ககிட்ட இருக்கதோ 2 கோத்திரத்துல விழுந்து 5,80,000 பேர் இருக்காங்க. இவனோ 10,00,000 பேர் என்ன செய்றான், சேரா கூட்டி கொண்டு வரான் யுத்தத்துக்கு. அப்பொழுது ஆசா என்ன செய்றான், நேர என்ன செய்வான், ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு போறான். மலேசியாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்குல என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு அடிவகித்து நிக்கிறாங்க. அவங்க 10,00,000 பேரு, இவங்க 5,80,000 பேரு நினைச்சுறாங்க. செப்பத்தா இந்த பள்ளத்தாக்குல யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க. ஆசா என்ன செய்யறான்னா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான், கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்னா, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தரே எங்களுக்கு என்ன செய்ய துணை நில்லும். உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் ஏராளமாக இந்த இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், ஆசா கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றான். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவங்களுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் அது என்ன சொல்றான். அப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த எத்தியோப்பியாரை என்ன செய்றாரு, இப்ப ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனால அந்த எத்தியோப்பியர் என்ன செய்றாங்க, ஆசாவுக்கு விரோதமாக எலும்பாத பிடிக்க என்ன செய்றான், போட்டுட்டு ஓடிட்டாங்க. அவர்களே ஆசாவும் அவனோட இந்த ஜனங்களை என்ன செய்றாங்க, கேரார் மட்டும் என்ன செய்றாங்க, துரத்துறாங்க. துரத்தி எத்தியோப்பியர் திரும்ப என்ன செய்ய முடியல, பழங்கொள்ள முடியல. அந்த அளவுல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆசாக்கு முன்பாக அந்த எத்தியோப்பியர் சேரா என்ன செய்றான், எத்தியோப்பிய ஜனங்கள் எல்லாரும் முறியடிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அவருடைய சேனைகள்லாம் என்ன செய்றாங்க, நொறுங்கி போயிட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட உள்ள பொருட்கள், கொள்ள பொருள் என்னது நிறைய இருக்கு. அதனால இப்ப ஆசா என்ன செய்யறான் அப்படின்னா, கோராறு சுற்றுப்பட்டங்கள் எல்லாம் முறியடிச்சிருக்கிறான். கர்த்தருக்கு அவர்களை பயங்கரம் உண்டாயிட்டு அந்த பட்டணங்கள்லாம் என்ன செய்றாங்க, கொள்ளையிடுறாங்க. அவைகளில் கொள்ளை என்ன செய்து மிகுதியா ஆகப்பட்டுச்சு. ஏன்னா ஜனங்களை முறியடிக்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல. அப்போ அவங்க வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் யாருக்கு, பொருள், பணம், சொத்து எல்லாமே யாருக்கு, உங்களுக்கு கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தானே. அதனால இப்ப அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு கொள்ளையில அதிகமான பட்டணங்கள் முதற்கொண்டு அதிகமான கொள்ளை பொருள் இடிச்சது கிடைக்குது. மிருக ஜீவன்கள் இந்த கொட்டாரங்களையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மிருக ஜீவன் இருந்துச்சுல, அந்த கொட்டாரங்களை கூட இவங்க என்ன செய்றாங்க, எடுத்து போட்டாங்களாம். திரளான ஆடுகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் என்ன செய்றாங்க, இவங்க எருசலேமுக்கு என்ன செய்றாங்க, திரும்ப கொண்டுட்டு போறாங்க. இங்க இருந்து கொள்ளையிட்டு அங்க என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு கொண்டுட்டு போறாங்க. 15வது அதிகாரம் 15த்துல தேவனுடைய ஆவி பெய்யாது. உதயதின் குமாராகிய ஆசாரியாவின் மேல என்ன செய்யுது, தேவனுடைய ஆவி இறங்குது. இறங்குடனே வெளியே என்ன செய்றான், ஆசாக்கு எதிர்கொண்டு போறான். தேவனுடைய ஆவி உதயன் குமாராகிய ஆசிரியான மேல இறங்குனதுனால இப்ப அவன் என்ன செய்றான், வெளியே ஆசாக்கு எதிர்கொண்டு என்ன செய்றான், போறான். அவனுக்கு ஆசாவே ஆசா வந்து யூதா பென்னியமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்க அப்படிங்கிறான். தேவனுடைய ஆவி அந்த அசரியா மேல இறங்குனதுனால அசரியா வந்து என்ன செய்றான், ஆசாக்கு எதிர்கொண்டு போய் உன்னைக்கு சொல்றான், ஆசாவே, ஆசா கிட்ட இருக்குது யாரு, அவங்க வந்து யூதா கோத்திரம். ஆனா யூதா பென்னியமின் 2 கோத்திரம் தான் அவன்கிட்ட இருக்குது. அதனால யூதா பென்னியமின் கோத்திரத்தாரே கேளுங்கள் சொல்லிட்டு சொல்றான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட என்ன செய்வார், இருப்பாரு. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள் ஆனால் அவர் உங்களை என்ன செய்வாரு, விட்டு விடுவார்னு சொல்றாரு. இப்படி இஸ்ரவேல்ல என்ன செய்றாங்க, அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. இஸ்ரவேல்ல மெய்யான தேவன் இல்லை. உபதேசிக்கிற ஆசாரின்னு அங்க இல்லை. வேதமும் அங்க இல்லை. இவங்கதான் விக்கிரங்களை பின்பற்றாங்களே, அப்புறம் இவங்க அப்படி வச்சிருப்பாங்க. அதனால இஸ்ரவேல்ல அநேக நாளால் மெய்யான தேவன் இல்லாதபடிக்கு, உபதேசம் இல்லாதபடிக்கு, வேதமும் இல்லாதபடிக்கு என்ன செய்து இருந்திருக்கு. இப்ப தங்கள் நெருக்கத்துல என்ன செய்றாங்கன்னா, இஸ்ரேல் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினாங்க. தேடினதுனால கர்த்தர் அவருக்கு என்ன செய்தாரு, அவர்களுக்கு வெளிப்பட்டாரு. அந்த காலங்களில வெளியே போயிட போது உள்ள வருகிறவர்களுக்கும் வெளியே போறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்குடிகள் எல்லார்களுக்கும் மகா அமளியா இருக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ள. இப்ப ஜாதியின் பட்டணங்கள் எல்லாமே என்ன செய்து நொறுங்கிட்டு, தேவன் அவர்களை சகலரை எடுக்கத்தினாலும் என்ன செய்யறாரு, கலங்க பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் உங்கள் கைகளை என்ன செய்யுங்க, நீங்களை விடாதபடிக்கு திடன் கொண்டிருங்கிற, உங்களுடைய கைகளை நிகழ விடாதபடிக்கு தொடர கொண்டிருங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு உங்கள் கிரிக்கு தக்க பலன் என்ன செய்து உண்டு அப்படிங்கிறப்பல. ஆனா நீங்கள் உங்களை என்ன செய்றாங்க, உங்களை நெகிழ விடாதபடிக்கு நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியருக்கு நிச்சயமா பலன் உண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆசா சொன்ன உடனே இப்போ ஆசா என்ன செய்றான், இது வந்து உதயமன் குமாரனாகிய அசரியா என்ன செய்றான், ஆசாக்கு விரோதமாக கர்த்தருடைய வெளிப்பாடுகள் என்ன செய்றான்னு சொல்றான். இப்ப இந்த ஆசா என்ன செய்யறான், இந்த வார்த்தைகளை என்ன செய்யறான், அந்த தீர்க்கதரிசிகளை வார்த்தைகளை என்ன செய்யறான், கேட்கிறான். கேட்டுட்டு
இவன் என்ன செய்றான், திடன் கொண்டு யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து எல்லாத்தையும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செஞ்சுட்டான், புதுப்பிச்சு யூதா பென்யமீன் ஜனங்கள் எல்லாம் அவர்களோட கூட என்ன செய்றான், எப்ராயிம்ல மனாசேல கிபியால என்ன செய்றான் இருந்து அங்க அவர்களோட சஞ்சர்களோட என்ன செய்றான், கூட்டுறான். இப்ப அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோட இருக்கிறத கண்டு இஸ்ரவேல்ல திரளான ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, ஆசா பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஆசா அரசாண்டாம் 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்துல அவர்கள் எருசலேமில் என்ன செய்றாங்க, கூட்டம் கூடிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, கூட்டம் கூடினாங்க. தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்ததில் அந்நாளில் 700 ஆடுகளையும் 7000 ஆடுகள் என்ன செய்றாங்க, கர்த்தருக்காக என்ன செய்றாங்க, பலியிட்டு தங்கள் தேவனாய கர்த்தருக்கு தங்கள் முழு விரத்தோட நாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லி சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும், ஸ்திரீ முதல் புருஷர் எல்லாரிலும் நாங்க கர்த்தரை தேடாதவன் யாருமே கிடையாது. நாங்க அந்த அளவுல கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த விதமாக அவன் மகா சத்தத்தோடும் கம்பரத்தோடும் பூரிகைகள் எக்காலங்கள் எழுதிதான் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுறான். இந்த ஜனக்கூட்டம்லாம் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் என்ன செய்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. தங்கள் முழுவதத்தோடும் கர்த்தருக்கு ஆணையிட்டு தங்கள் முழுவதத்தோடும் தேடுறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டதுனால அவங்க என்ன செய்றாங்க, யூதா ஜனங்கள்லாம் சந்தோஷமா என்ன செய்றாங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்துல தோப்பில் அருவருப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணினா தன்னுடைய தாயாகிய மாகாளை கூட என்ன செய்யறான், ராஜாத்தியா இராதபடிக்கு அவளை கூட என்ன செஞ்சுட்டான், தள்ளி போட்டுட்டான். ஆசா தள்ளி போட்டு விலக்கி போட்டுட்டு அவள் பின்பற்றின விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், தகர்த்து போட்டான். தகர்த்து கீதரன் ஆற்றண்டில் என்ன செய்யறான், சுட்டெடுத்து போட்டான். இப்படி மேடைகளும் இஸ்ரவேலிருந்து ஆனா மேடைகள் மட்டும் என்ன செய்யல, இஸ்ரவேலிருந்து தகர்க்கப்படல. ஆனா ஆசாவின் இதயம் அவன் நாட்களில என்ன செய்து உத்தமா இருந்துச்சான். அவன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் இது எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நினைச்சாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தமே என்ன செய்யல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.